இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து வன்னியர்களுக்கு விரோதமாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற திமுக அரசு வன்னியர்களுக்கான உள் ஒதுக்கீட்டை கொடுக்காமல் காலம் தாழ்த்தி தொடர்ந்து ஏமாற்றிக் கொண்டே இருக்கிறார்கள். கூடிய விரைவில் வன்னியர்களுக்கான இடஒதுக்கீட்டை, இன்னும் சொல்லப்போனால் இன்னும் 10 நாட்களில் வன்னியர்களுக்கான இடஒதுக்கீட்டை கொடுக்கவில்லை என்றால் நாங்கள் பொறுத்து கொண்டிருக்க மாட்டோம் என்று முன்னாள் நடுவண் சுகாதாரத்துறை அமைச்சர் அன்புமணி அவர்கள் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். வன்னியர்களுக்கான இடஒதுக்கீட்டை வழங்குவதற்காக அமைக்கப்பட்ட கமிஷன் அதனுடைய பதவிக்காலம் வருகின்ற 11ஆம் தேதியுடன் முடிவடைகிறது. வெறும் 3 மாதங்கள் மட்டுமே வழங்கப்பட்ட காலக்கெடு தொடர்ந்து 30 மாதங்கள் நீடிக்கப்பட்டு இருக்கிறது. இருந்தும் இன்று வரை வன்னியர்களுக்கான இடஒதுக்கீட்டிற்கான பரிந்துரையை அந்த ஆணையத்திடமிருந்து ஆள்கின்ற திமுக அரசு பெறவில்லை. வன்னியர்களுக்கான இடஒதுக்கீட்டை கொடுக்கலாம், அதற்காக சரியான தரவுகள் வேண்டும், அதற்கான சரியான புள்ளிவிவரங்கள் வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்து 1188 நாட்கள் ஆகிவிட்ட நிலையில் திமுக அரசு நினைத்திருந்தால் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீட்டை என்றைக்கோ கொடுத்திருக்கலாம். இதற்கு முன்பு அமைக்கப்பட்ட சட்டநாதன் கமிஷன், அம்பாசங்கர் கமிஷன், ஜனார்த்தனன் கமிஷன் உள்ளிட்ட ஆணையங்களை எல்லாம் சுட்டிக்காட்டி இருக்கின்ற அன்புமணி அவர்கள் இனியும் திமுக அரசு ஏமாற்றாமல் இன்னும் 10 நாட்களில் வன்னியர்களுக்கான இடஒதுக்கீட்டை கொடுக்க வேண்டும், கொடுக்கவில்லை என்றால் எங்களுக்கு வேறு வழியில்லை போராடுவதை தவிர என்று அவர் சொல்லாமல் சொல்லியிருக்கிறார். ஏற்கனவே பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவன தலைவர் டாக்டர் ஐயா அவர்கள் பலமுறை திமுக அரசுக்கு கோரிக்கை விடுத்திருக்கிறார். ஒரு முறை தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை சென்னை தலைமை செயலகத்தில் சந்தித்து வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தி ஒரு மனு கொடுத்திருக்கிறார். அப்பொழுதெல்லாம் வன்னியர்களுடைய இடஒதுக்கீட்டு கோரிக்கையை கவனத்துடன் பரிசீலிப்பதாக, மிகவும் சிரமம் எடுத்துக்கொண்டு அந்த கோரிக்கையை நிறைவேற்றப் போவதாக கூறிக்கொண்டே இருந்த தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து வன்னியர்கள் இடஒதுக்கீட்டை கொடுக்காமல் ஏமாற்றிக் கொண்டே இருக்கிறார். இத்தனைக்கும் இடஒதுக்கீடு கொடுப்பதற்கான அத்தனை காரணங்களும் வன்னியர்களுக்கு இருக்கிறது. தமிழகத்தின் ஆக பெரும் சமூகமான வன்னியர்கள் தொடர்ந்து வஞ்சிக்கப்பட்ட சமூகமாக, தொடர்ந்து பொருளாதாரத்தில், கல்வி, வேலைவாய்ப்பில் மிக மிக பின்தங்கிய சமூகமாக, இன்னும் கலைஞர் கருணாநிதி பாணியில் சொல்ல வேண்டுமானால் மிக மிக பின்தங்கிய சமூகம் என்று சொல்கின்ற பொழுது இதில் எத்தனை மிக வேண்டுமானாலும் சேர்த்து கொள்ளலாம். அந்த அளவுக்கு பின்தங்கிய சமூகமாக இருக்கின்ற வன்னியர்களுக்கான இடஒதுக்கீட்டை கொடுக்காமல் தொடர்ந்து தமிழகத்தை ஆள்கின்ற திமுக அரசு, இன்னும் சொல்ல போனால் வட தமிழகத்தில் பெரும்பான்மையாக வாழ்கின்ற வன்னியர்களின் ஓட்டுக்களை பெற்று கோட்டைக்கு போனவர்கள், கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலும் வன்னியருடைய பெரும்பான்மையான ஓட்டுக்களை அபகரித்துத்தான் இவர்கள் தமிழகத்திலே 39 சட்டமன்ற தொகுதிகளிலும் வெற்றி பெற்றார்கள். வட தமிழகத்தில் வன்னியர்கள் பெருவாரியாக வாழ்கின்ற பகுதிகளில் திமுக மட்டுமல்ல, அவருடைய கூட்டணி கட்சியை சார்ந்தவர்களும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்தவர்களும் வெற்றி பெற்றார்கள். 39 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற்றதற்கு பிறகும் வன்னியர்களுக்கான இடஒதுக்கீட்டை கொடுக்காமல் தொடர்ந்து ஏமாற்றிக் கொண்டே இருக்கிறார்கள். இப்படி ஏமாற்றுவது சமூக நீதிக்கு எதிரானது. ஏற்கனவே தைலாபுரத்தில் நடைபெற்ற பாட்டாளி சமூக ஊடக பேரவை கூட்டத்தில் டாக்டர் ஐயா அவர்கள் தெளிவாக அதை சுட்டிக்காட்டி இருக்கிறார். இன்னும் நான் ஒரே ஒரு சிறைச்சாலைக்கு மட்டும்தான் செல்லவில்லை, அது பாளையங்கோட்டை சிறைச்சாலை. வன்னியர்களுக்கான இடஒதுக்கீட்டு போராட்டத்தை நடத்தி அதன் மூலம் பாளையங்கோட்டை சிறைச்சாலைக்கு செல்ல வேண்டும் என்று விதி இருந்தால் அதை யாராலும் தடுக்க முடியாது. அந்த பாளையங்கோட்டை சிறைச்சாலைக்கு செல்வதற்கும் நான் தயாராக இருக்கிறேன் என்று டாக்டர் ஐயா பட்டவர்த்தனமாக சொல்லியதற்கு பிறகும், திமுக அரசுக்கு பலமுறை கோரிக்கை விடுத்ததற்கு பிறகும் தொடர்ந்து திமுக வன்னியருடைய இடஒதுக்கீட்டை ஏமாற்றி கொண்டிருக்கிறது என்று சொன்னால் திமுக வன்னியர்களின் விரோத அரசாகத்தான் இருக்க முடியும். அதைத்தான் அன்புமணி அவருடைய அறிக்கையும் சுட்டிக்காட்டுகிறது. வன்னியர்களுக்கு ஏன் இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்பதை பற்றியும், வன்னியர்களுடைய இடஒதுக்கீட்டை எப்படியெல்லாம் தமிழகத்திலே ஆள்கின்ற திமுக அரசு தொடர்ந்து ஏமாற்றி கொண்டிருக்கிறது, எப்படியெல்லாம் காலம் தாழ்த்தி கொண்டிருக்கிறது, எப்படியெல்லாம் இல்லாத காரணங்களை எல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறது என்பதை பற்றி எல்லாம் பல இடங்களில் சுட்டி காட்டியிருக்கின்ற அன்புமணி அவர்கள் இன்னும் 10 நாட்களில் வன்னியர்களுக்கான இடஒதுக்கீட்டை கொடுக்கவில்லை என்றால்
எங்களுக்கு போராட்டத்தை தவிர வேறு வழி இல்லை என்று சொல்லாமல் சொல்லியிருக்கிறார். ஒருவேளை அன்புமணி அப்படிப்பட்ட ஒரு போராட்டத்தை அறிவித்தால் தமிழ்நாடு தாங்காது. எங்களுக்குள் 1000 பிரச்சனைகள் இருக்கலாம். பாட்டாளி மக்கள் கட்சிக்குள் நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்களுக்கும் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனால் இடஒதுக்கீட்டிற்காக டாக்டர் ஐயா அவர்கள் போராட்டத்தை அறிவித்தாலும் சரி, அன்புமணி அவர்கள் போராட்டத்தை அறிவித்தாலும் சரி, அதற்கு அடுத்து தமிழகத்திலே ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடைபெறுவதை, அதன் மூலம் தமிழகத்திலே வேறு பல பாதிப்புகள் ஏற்படுவதை யாராலும் தடுக்க முடியாது என கூறிக்கொண்டு இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.